செய்தியின் வார்த்தை என்னவென்றால், 7 வழியாய் ஓடும் சத்துரு என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். சொல்லுங்களேன் பாபம். 7 வழியாய் ஓடும் சத்துரு, ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். இதை நாம் எங்க படிக்கிறோம் என்றால், உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல இதை நாம் படிக்கிறோம். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 வாக்கு தத்தங்கள். நான் சொல்றேன், கவனிங்களேன். முழு பைபிளுடைய ஆசீர்வாத வாக்கு தத்தங்களே இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான, இல்லையென்றால் முழு வேதாகமத்திலும் அடங்கி இருக்கிற எல்லா ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களும் 28 உபாகம் 28 இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 7 வாக்குத்தத்த வார்த்தை, நல்ல அருமையான வார்த்தை. கடைசி வார்த்தைகள், நான் உன்னை வாளாக்காமல் அதான் 7வது. அதுக்கு முன்னாடி 5-6 வாக்கு தத்தங்கள். எல்லாம் டைம் இல்லை, நீ வீட்டுல படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த 7 வாக்கு தத்தங்களில 3வது வாக்கு தத்தம் தான், உனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடுவான். படிங்க தம்பி, அந்த வசனம் படிங்க. எந்த வசனம் அது? 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் படியுமா? 7ஆம் வசனம் படிங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எல்லாரும் பேசுறோம். இந்த 7 ஆசீர்வாத வாக்கு தத்துவத்தில் 3வது ஆசீர்வாதம் என்னவென்றால், உனக்கு விரோதமா எழுகிற சத்துரு ஓடணும். அது ஒரு பிளெஸிங். அது ஆமென். பிளெஸிங் ஏதோ நாம் பெற்றுக்கொள்வது. ஆசீர்வாதம் என்றால் நம்மை தேடி வருவது, நாம் நல்லா இருப்பது என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் இருக்கிறது. ஆனால் அதுல இன்னொரு பகுதி, உனக்கு விரோதமா எழும்புகிறவன் துண்டா காணும் துணிய காணும் ஓடணும். அது பிளெஸிங். கையை தட்டு, கையை தட்டு, கரங்க தட்டு. அவன் ஓட வேண்டும். அது ஒரு ஆசீர்வாதம். இது தேவ வாக்கு தத்தம். தன் ஜனத்திற்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடுவார்கள். எப்படி, எந்த வழியில பார்த்தா நீங்க விரோதமா வருகிறாங்களே, வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், என் குடும்பமா இருக்கட்டும், எந்த வழியில பார்த்தாலும் எனக்கு விரோதமாக தான் எழும்புறாங்க. நான் யாருக்கும் ஒண்ணுமே பண்றது இல்லையே, இவங்க ஏன் என்று கலங்குகிறீர்களா? சத்துரு வருவார்கள் என்று போட்டிருக்குது. ஒரு வழியாய் அவர்கள் படிங்க. போதும். சத்துரு என்னவா? வருவார்கள். பைபிள் சொல்லுது சத்துரு வருவான். உனக்கு விரோதி வருவான் என்றுதான் பைபிள் சொல்லுது. வரமாட்டான் சொல்லல, வருவான். உன் வீட்டாரு உனக்கு சத்துரு, நீ யாரை நேசிக்கிற அவங்களுக்கு சத்துரு, விரோதி உனக்கு விரோதமாய் வருவான். வரமாட்டான் பைபிள் எங்கேயுமே சொல்லல, வருவான் என்றுதான் சொல்லுவார். சொல்லுது வருவான், ஆனால் ஓடுவான். ஆமென். ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, அவன் ஓடுவான். இது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம். இந்த நாட்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருவை கொடுத்து நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து ஒரு 3 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு 3 காரியங்கள் நான் சொல்றேன். முதல் காரியம், சத்துருவுக்கு ஒரு வழி, நமக்கோ 7 வழி. அப்படி சொல்றேன், கவனிங்க. சத்துருக்கு எத்தனை வழிங்க? நமக்கு. வசனம் என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் சத்துரு விரோதமாய் ஒரு வழியாய் எத்தனை வழியா வருவார்? அதப்படி எத்தனை? உனக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை வழியா வருவாங்களா? ஒரு வழிதான். பிசாசுக்கு ஒரு வழி தாங்க. நம்மை அட்டாக் பண்றதுக்கு, நம்மை சோதிப்பதற்கு, நம்மை கீழே தள்ளுவதற்கு, நம்மை வஞ்சிப்பதற்கு அவனுக்கு ஒரு வழிதான். என்ன வழி சொல்லிட்டேன் நானு? பிசாசுக்கு ஒரே வழி. என்ன வழி தெரியுமா?
தேவனுடைய பர்மிஷன் என்ற ஒரு வழிதான் அவனுக்கு இருக்குது. தேவனுடைய பர்மிஷன் என்ற ஒரே வழிதான் அவனுக்கு, வேற எதுவும் வர முடியாது. அவன் கடவுளுடைய பர்மிஷன் வாங்கிதான் அவங்களுக்கு வர முடியும். அவன் ஒரு வழிதான். ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு ஒரு வழி, ஆனால் நமக்கு 7 வழிகள் உண்டு. ஸ்தோத்திரம். தேவனிடத்திலே உனக்கு பல வழிகள் உண்டு, 7 வழிகள் உண்டு. இந்த வழியெல்லாம் இந்த வழி, இந்த வழியில இந்த வழி. ஆண்டவர் உனக்கு பல வழிகளை திறப்பார். கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். தேவன் உனக்கு உதவி செய்யும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன்னை தூக்கி எடுக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு அவரிடத்துல பல வழிகள் உண்டு. அவனுக்கு ஒரு வழிதான், நமக்கு 7 வழிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 7 வழியில் ஓடுவான். எப்படி? எல்லாரும் சொல்லுங்க. 7 வழிகள் ஓடுவான். இதுல ஒரு வார்த்தை சொல்றேன், கவனிங்க. வழி என்பது இயேசு. இயேசு சொன்னார், நானே வழி என்பது இயேசு. ஸ்தோத்திரம். சாத்தானை துரத்துகிற வழி இயேசுதான். இயேசு உன் கூட இருக்கும்போது சாத்தான் ஓடுற வழி அதுதான். அவரே வழி. சாத்தானை துரத்துகிற வழி இயேசுதான். இயேசு உன் கூட இருக்கிறார் என்றால் சாத்தான் ஓடுறதுக்கு வழி உண்டு. உன்னிடத்தில் இருக்க முடியாதா? ஸ்தோத்திரம். 7 வழிகளில் அவன் ஓடி போவான். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இன்னொரு காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு முன்பாய் அவர்கள் ஓடுவார்கள். அந்த லைன் படிங்க தம்பி, கடைசி லைன் படிங்க. அதே வசனம் கடைசி லைன் படிங்க. உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்ன பாருங்களேன், பாருங்க. சத்ரு உனக்கு எதிராய் வருவான், உனக்கு முன்பாய் ஓடுவான். இதான் அந்த வசனத்தோட கருத்து. சத்ரு உனக்கு முன்பாய் வருவான், உனக்கு முன்பாயே ஓடி போவான். வருவான், அப்படியே ஓடுவான். ஸ்தோத்திரம். உனக்கு முன்பாய் ஓடுவான் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன பாருங்க, உனக்கு விரோதமாய் வரும் சத்துருக்கள் ஓடுகிறதை உங்களுடைய கண்களால் நீங்கள் காண்பீர்கள். அதான் அர்த்தம். அது உனக்கு முன்பாய் அவன் ஓடுவான், நீ கண்ணால பார்ப்பாய். இதுதான் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல தாவீது எழுதுகிறார். படிங்க. 91ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் படிக்கும் போது அங்க பாருங்க, தாவீது எழுதுகிறார் பாருங்க, அருமையான வார்த்தை. படிங்க சீக்கிரம். உன் கண்களால் அதை நீ பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் அதை பார்ப்பாய். உனக்கு முன்பாய் ஓடுவார்கள், நீ அதை கண்களாய் பார்ப்பாய். உன் கண்ணால நீ பார்ப்ப. இந்த கால வேளை ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு வருகிறது. என்ன தெரியுமா? உனக்கு விரோதமா வேலை செய்யறான், உனக்கு கெடுதல் பண்றான், எல்லாமே உனக்கு விரோதமான சதி பண்றான் என்று நினைக்கிறாய். சீக்கிரத்தில் உன் கண்ணு முன்னாடி ஓட போறான் பாரு. உன் கண்களாய் நீ அதை பார்க்க போகிறாய். உன் வலது பக்கம் 1000 பேரும், நீ இடது பக்கம் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, ஆனால் அந்த சத்துருவின் கண்ணால நீ 7-8 வசனம் சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு புரியும். உன் கண்களினால் உன் முன்பாய் ஓடுவார்கள், உன் பின்னாடி கிடையாது. நான் சொல்றேன், கவனிங்களா. என்ன பாருங்களா, நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய சத்துருக்கள் நம்ம பின்னாடி ஓடக்கூடாதுங்க, நம்ம கண்ணு முன்னாடி ஓடணுங்க. அவங்க அதான பைபிள் சொல்லுது. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க ஓடுறது, நம்ம கண்ணு முன்னாடி அவங்க தண்டனை அனுபவிக்கிறது, நம்ம கண்ணு முன்னாடி நடக்கணும். நமக்கு பின்பாய் அல்ல, புறம்பாய் ஓடுவார் அல்ல, உன் கண் முன்பாய் ஓடுவார்கள், உனக்கு முன்பாய் ஓடுவார்கள். ஸ்தோத்திரம். நம் கண்ணால பார்க்கணும். உன் கண்ணால் நீ பார்ப்பாய், உன் கண்களால் அதை நீ காண்பாய். ஸ்தோத்திரம். சத்ரு ஓடுகிற 7 வழிகள். ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடுவான். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஒருவேளை வந்திருக்கிறான், ஒருவேளை உனக்கு விரோதமாய் வேலை செய்யறான், கிரி செய்யறான், மனுஷனா இருக்கட்டும். சாத்தான் மனுஷன் மூலமா தான் வருவான். கவலைப்படாதீங்க. அவன் ஒரு வழியில தான் வருவான். ஆனா ஓடும் போது நீங்க பார்க்க போறீங்க, 7 வழியில ஓட போறான் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்னவென்றால், சத்ரு
ஓடும் 7 வழிகள். என்ன அந்த 7 வழிகள் நான் சொல்லி முடிச்சிடணும். 7 வழியில சாத்தான் ஓடுறாங்க. நம்ம 7 வழியில சாத்தான துரத்த முடியும் நம்மால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு பாப்பா வந்துச்சு எங்க வீட்டுக்கு. முன்னாடியே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வந்துச்சு ஒரு பாப்பா. யாருன்னா ஒரு கோர்க்குப்பேட்டை ஒரு பெரிய பாஸ்டரோட மகள் பொண்ணு. ரொம்ப நாள பிரச்சனை சொல்லி போன்ல என்கிட்ட ஜாம் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலைல ஒரு 10 மணி ராஜேந்திர ஐயா இருந்தார், போயிட்டாரு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் பேசிட்டு அழுது, ஐயா நீங்க பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. முன்னாடி உட்கார வச்சு சோத்திரம் பண்ண, கை கூட வைக்கல, சோத்திரம் பண்ண கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தா சரி தெரிஞ்சு போச்சு இதுக்குள்ள ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தா சொன்ன முதல் வார்த்தை நான், டே என்ன நீ ஒன்னும் பண்ண முடியாதுடா. இதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லிச்சு. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியுதுடா டே அப்படின்னு ரூம் மாத்தம் சுத்துது. அப்படியே பக்கத்துல சத்தம் கிட்டோம். ஏற்கனவே எங்க வீட்டு பக்கத்துல தெரியும் இவர் பேய் ஓட்டுருன்னு எல்லாரும் தெரியும். ஒரு நாள் சாரா கிட்ட சொல்லிக்கிறாங்க, பேய் எல்லாம் கெட்டு ஓட்ட வேணாம்னு சொல்லுங்க, எங்களுக்கு பயமா இருக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? டே உன்னை என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடா. நீ நான் 8 வருஷமா ஆகுறேன்டா. யாரு? பாஸ்டர் பொண்ணு. அவங்க சர்ச்சில் நான் போய் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். கொஞ்ச நேரம் போராடி எல்லாம் வாங்கியாச்சு. வீடியோ எடுத்து வச்சு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கியாச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி கடைசியில சொல்றது, நான் போயிடுறேன்டா, இங்க நெருப்பாகுது, நான் போயிடுறேன். ஸ்டார்டிங் என்ன சொல்லுச்சு? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, வரோம் ஆனா ஓடும்போது துண்ண கடுத்து ஓடும். அதான் உங்க வாழ்க்கையில சாத்தானின் கிரியை கண்டு பயப்படாதீங்க. கடைசிக்கு பாயிண்ட் நான் சொல்ல போறேன். அதுதான் சரி. சோத்திரம். 7 வழிகளில் ஓடும் சத்துரு. எந்தெந்த வழியில் சாத்தான் ஓடுகிறான் என்பதை அதே 7 காரியம் நான் சொல்லி அது முடிச்சிடணும். ஸ்தோத்திரம். நம்பர் 1, எந்த வழியில் சாத்தான் ஓடுகிறான்? உங்களுக்கு விரோதமாய் வெறும் சாத்தான் ஓட போறான். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. ஓட போறான். நிச்சயமாய் ஓட போகிறான். இதுவரைக்கும் அலக்கடித்தவன் ஓட போகிறான். இதுவரைக்கும் உனக்கு கெடுதலை உண்டாக்கியவன் ஓட போகிறான். இதுவரைக்கும் உன்னை தீங்கு செய்தவன் ஓட போகிறான். இதுவரைக்கும் உன்னை முன்னேற விடாமல் செய்தவன் ஓட போகிறான். இதுவரைக்கும் உன்னை எழும்ப விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தவன் ஓட போகிறான். இன்றைக்கு தேவ வாக்குத்தத்தம் புறப்பட்ட ஒரு இடத்துல வருகிறது. ஒரு வழியா நான் பர்மிஷன் கொடுத்தா உன்னையே அழிக்க பாக்குறானா, அவனை 7 வழியில் நான் ஓட செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நிச்சயமாய் ஓடுவான். ஸ்தோத்திரம். நம்பர் 1, எப்படி சாத்தான் ஓடுகிறான் நம்மை விட்டு என்று முதல் காரியம் என்ன தெரியுமா? அதே அதிகாரத்தில் முதல் வசனம் நாம் படிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் உபவாகம் முதல் வசனத்துல படிக்கிறோம் என்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் போதும். இதுல நான் சொல்ற விஷயம், சாத்தான் ஓடுவான். நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்ரு வல்லமைகளும் ஓடும். இதுல சந்தேகமே கிடையாது. எப்படி ஓடுகிறான் என்றால், கவனிங்க, நீங்கள் கவனமாயும் உண்மையாயும் இருந்தால் சாத்தான் ஓடுவான். சாத்தான் என்றால் சத்துரு. மனுஷன் மூலமாகவோ, சொந்த பந்தத்தின் மூலமாகவோ, இல்ல உன் ஃப்ரெண்டு மூலமாகவோ, எந்த வழியில உனக்கு விரோதமாய் வேலை செய்தாலும் அவன் ஓடுவான். ஸ்தோத்திரம். எப்படி? கவனமாயும் உண்மையாயும். எல்லாம் சொல்லுங்க ஒரு முறை. 2 விஷயம் மிக முக்கியங்க. மிக முக்கியம். கவனம். மிகவும் கவனமா இருக்கிறோம். வாழ்க்கையை குறித்து, உன் நடக்கையை குறித்து, உன் பேச்சை குறித்து, உன் எண்ணத்தை குறித்து, உன் பழக்க வழக்கத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து கவனம். கவனமா இருந்தால் சத்துரு ஓடுவான். அதான் முதல் வழி. சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது. அப்படின்னாங்க, சோதோம் கொமோரா கடவுள் எப்படி அழிச்சாரு பாருங்களா? எப்படி அழிச்சாரு? அக்கினியால அதை அழிச்சாரு. அவங்களோட மிஸ்டேக் என்ன தெரியுமா? நிறைய காரியம் நாம் சொல்லலாம். அதுல ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்களுடைய நிர்விசாரணம்.
நிர்விசாரணை என்ன? அலட்சியம், சோம்பல், நெக்லெக்ட் பண்றமே, என்ன சொல்றமே, அதான் அவங்களுடைய முக்கியமான பாவம். அதான் எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறது. நிர்விசாரணமாகிய பாவம், சோதனை பாவம். அப்ப எல்லா விஷயத்துல குடும்பமா இருக்கட்டும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், பிள்ளைகளோட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், நீங்க அலட்சியமா இருப்பீங்க என்றால் பார்த்தா ஓட மாட்டான், அங்கே உட்காருவான். எந்த விஷயம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அலட்சியம், அசால்ட்டா நினைக்கிறது, அற்பமா நினைக்கிறது, சாத்தான் ஓடவே மாட்டான், சத்துரு ஓட மாட்டான். உன் அலட்சியம் கொடுக்கிறது அவன் தான். கவனமாய், ஸ்தோத்திரம், கவனமாய் பாருங்க. பைபிள்ல சில இடத்துல ஆண்டவர் ரெண்டு வாட்டி பேர் கூப்பிடுறார். மார்த்தாள், மார்த்தாள் அப்படியானாங்க, அவரானே, அவர்தாமே, அவர்தாமே. ரெண்டு முறை ஆண்டவர் பேர் கூப்பிடுறார். ஏன் தெரியுமா? அர்ஜென்ட், கவனம், கவனம் என்பதை உணர்த்தும்படிக்கு 2 முறை அழைக்கிறார். மார்த்தாளே, மார்த்தாளே என்று சொல்றார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, கத்திய போடாத. நிறைய இடத்துல ஏன் 2 முறை பேரை கூப்பிடுறார் என்றால் அர்ஜென்ட், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை என்று எச்சரிக்கிறார். பாருங்க, உனக்கு விரோதமா இருக்க சத்துரு ஓடணுமா? உன்னால ஓட்ட முடியும். எப்படி? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். லைஃப்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனம், ஆண்டவர் சொல்றார், கவனமா இரு. நீங்க கவனமா இருந்து பாருங்களேன், சத்ரு ஓடுவான். 2வது உண்மை. அதுல வார்த்தை என்ன? இன்னொரு வார்த்தை என்ன? அதுல உண்மை, கவனமும் உண்மையும். சத்ரு துரத்துற முதல் வழி உண்மை. பொய்யும் பித்தலாட்டம் பேசிட்டு அவனை ஏமாத்தலாமா, இவனை ஏமாத்தலாமா, கால் ஏவனை ஏமாத்திர பேசிட்டான், ஏமாத்திர எண்ணம் தான், மோசம் பண்றது, இப்படிதான் இருந்தா எந்த சத்துரும் ஓட மாட்டான். இன்னும் வந்து உட்காந்து வரணும். இது போயிட்டு என்ன பண்ணணும்? 7 கூட்டம் உட்காருமா பேய். உண்மை இல்லாமல் ஏமாத்துறது, பொய் பேசுறது. உண்மை, கவனம் ரெண்டும் மிக முக்கியமான வார்த்தைகள். உண்மையாகவும் கவனமாகவும் இருந்தால் சத்ரு ஓடுவான். உனக்கு விரோதமாக வருகிறவன் ஓடுவான், உனக்கு விரோதமாக வேலை செய்கிறவன் ஓடுவான். 2வது வழி, சத்ரு ஓடும் 2வது வழி. 2வது வழி என்ன தெரியுமா? கவனிங்க, எப்படி சத்ரு ஓடுறான், எப்படி அவனை துரத்தலாம் என்பது 2வது வழி என்ன தெரியுமா? கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது அவன் ஓடுவான். ஆமென். 7ஆம் வசனம் படிங்க இப்போ. உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை, உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது சத்துரு என்ன ஆவாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது, ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுப்பார். உன் கையில ஒப்பு கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரு நேரம் வந்தா உனக்கு ஒரு நேரம் வரும். ஆமென். யானைக்கு ஒரு காலம் வந்தா, ஆமா, நம்ம பூனை கிடையாது, நம்ம தாங்க யானை. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு நேரம் வரும், அப்ப ஒப்பு கொடுப்பார் கடவுள். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு என்ன? உன் கையில கொடுத்துருவார். என்ன வேணா பால் அடிக்க நீ. அப்போ இன்னைக்கு அவன் உன்ன பால் ஆடுறான், நீ அவனை பால் ஆட நேரம் வரும். ஆமென். போனவன் நம்ம பிரசங்கம் கேட்டோம். 7 வருஷம் சத்துருக்கள் கிதியோனை துரத்தினார்கள். 7வது வருஷம் இவங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் வரும், சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பார். நேரம் வரும், சத்ரு உன்னிடத்துல மண்டியிடுவான். நேரம் வரும், சத்ருவை நீ துரத்துவாய். நேரம் வரும், அவனை நீ மேற்கொள்வாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் காலம் வச்சிருக்கிறார். சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். பலத்த கையில கரத்தில் நீங்கள் அடங்கியிருங்கள், காத்திருங்கள். ஏற்ற நேரத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். பேதுருல படிக்கிறோம். நேரம் வருங்க, ஒப்பு கொடுப்பாருங்க. நேரம் வருங்க, சத்துரு ஓடுவாங்க. அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஸ்தோத்திரம். 3வது காரியம், எப்படி சத்துரு ஓடுவான்? 3வது காரியம் பாருங்க. 3வது காரியம், 3வது விஷயம். முதல் விஷயம் என்ன? நாம் ஜாக்கிரதையாகவும் உண்மையாகவும்
இருக்கும்போது சத்துரு ஓடுவான். ஜாக்கிரதையும் உண்மையா இருக்கும்போது சத்துரு ஓடுவான். இரண்டாவது காரியம், தேவன் ஒப்பு கொடுக்கும் போது அவன் சத்துரு ஓடுவான். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடுவான். ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து சத்துரு நிற்க முடியாது, ஓடுவான். இதை எப்படி சொல்கிறேன் என்றால், இப்ப இந்த அதிகாரத்துல 7ஆம் வசனம் நாம் படிச்சோம் அப்படிதானே? இப்ப படிச்ச வசனம் எந்த வசனம்? இது 7ஆம் வசனம் படிச்சோம். ஆனால் இதுக்கு மேல இருக்கிற 6ஆம் வசனமும் இது கீழே இருக்கிற 8ஆம் வசனம் பாருங்க, ஆசீர்வாதத்தை தான் பேசுது. 6ஆம் வசனம் ஆசீர்வாதம் தான், 8ஆம் வசனமும் ஆசீர்வாதம் தான். சீக்கிரம் படிங்க பாப்போம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்ப 8ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப மேலே என்ன சொல்லப்படுதுங்க? கீழே என்ன சொல்லப்படுது? ஆசீர்வாதம். சத்ரு ஓடுற மூன்றாவது வழி பாருங்க, கடவுள் நம்ம பிளஸ் பண்ணும் போது சத்ரு ஓடிடுவாங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சத்ரு ஓடிடுவான், ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுவான். ஸ்தோத்திரம். சில சூழ்நிலை கவனிங்க, சில சூழ்நிலையில பாருங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தாமதமா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைங்க மேல பிளஸ்ஸிங்கா வரும்போது உங்க குடும்ப சூழ்நிலை மாறிடும். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பெறும்போது அது வரைக்கும் ஒரு சத்துரு ஓடிடுவான். ஆமென். ஆபிரகாமின் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் யார் மூலமா நிறைவேற்றிட்டு? புள்ள மேலதான், புள்ள மூலதான். நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, செய்யறேன்னு சொல்றாரு, நம்பிக்கை வருது, சந்தோஷம் இருக்குது, ஆண்டவர் வாக்கு பேசிட்டே இருக்கிறாரு. எப்போது நிறைவேறும்? உன் புள்ள மேல நிறைவேறும். ஆபிரகாமின் எல்லா ஜெபங்களும் ஈசாக்கு மேல நிறைவேற்று. ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் புள்ள மேல நிறைவேறிச்சு. ஈசாக்கு என்ன பாருங்க, வாக்குத்தத்தம் ஈசாக்கு பிறந்த உடனே ஆகா இருக்காங்க, இடமே இல்ல, ஓடு. ஆகாரம் ஓடு, அவன் பிள்ளை யாரு? இஸ்மாயிலும் ஓடு. ஆமென். ஆசீர்வாதத்தை பார்த்து சத்துரு ஓடுவான். ஸ்தோத்திரம். ஒரே நேரத்தில் நடக்கும். ஆசீர்வாதம் தேவனுடைய வாக்கு தத்துவம், நீங்கள் எதிர்பார்த்தது தேவன் உங்களுக்கு கொடுப்பன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறது, ஒரே நேரத்தில் நடக்கும். ஆசீர்வாதம் பெறுவீர்கள். சத்துருவின் போராட்டம் அன்னையோடு முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து எத்தனை பேர் சத்துரு வாயாடிக்க போறாங்க பாருங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறிற்று. இவங்க இப்படி ஆவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எப்பா இப்படி ஆயிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே, இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, இவங்க விழுந்து போயிடுவாங்க, இவங்க மறுபடியும் ஏஞ்சியும் மாட்டாங்கன்னு நான் நினைச்சினேன், நானு இப்படி மாறிட்டாங்களே என்று அவர்கள் நினைத்து பேசும்போது வாயடிக்கப்படுவார்கள். பாருங்க, கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற பொசிஷனை பார்த்து சத்துரு வாயடிக்க போறான் பாருங்க. விசுவாசி கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொசிஷனை பார்த்து சத்துரு வாயடிக்க போறான். உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பேச பண்ண போறாரு, சத்துரு ஓட போறான். உன் களஞ்சியங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து சத்துரு ஓட போறான். நீ போகும்போது பிளஸிங்கா இருக்க போற, வரும்போது பிளஸிங்கா இருக்க போற. இதெல்லாம் பார்த்து எப்பா இனிமே நம்ம என்ன இவங்க முன்னாடி நம்மளால நிக்க முடியாது என்று சத்துரு ஓடுவான். இவங்க முன்னாடி நம்ம நிக்கவே முடியாது, இவங்க லெவல்ல வேற. எல்லாரும் சொல்லுங்க, லெவல்ல வேற. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏதாவது சேர்த்தான் சொல்லுவான், இவங்க லெவல்ல வேற ஆயிடுச்சு, இனிமே நம்ம நிக்க முடியாது, இனிமே நான் நிக்க முடியாது. இது வரைக்கும் இஸ்மாவேல காட்டி ஆபிரகாம் ஏமாத்தான் நினைச்சேன். பத்தி இவன் தானே உன் புள்ள என்று ஆகார்னா என்ன பண்ணுச்சு, தான் புள்ளைய அவனை காட்டி ஆபிரகாம் ஏமாத்தான் நினைச்சிச்சு. நேரம் வந்தது, ஈசாக்கு வந்துட்டாரு.
ஆசீர்வாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகார் ஒன்னும் பேச முடியல, வாய அடிச்சு நிக்குது ஆகார். எதை காட்டி ஏமாற்ற முடியல. உடனே ஒரு சத்தம் கேட்கிறது சாராள் மூலமாய், இந்த ஆகாரையும் அவன் பிள்ளையையும் துரத்து. ஆகாரையும் அவன் பிள்ளை என்ன செய்ய துரத்த ஓடிட்டாங்க. இதே போலதான் உன் வாழ்க்கை நடக்குது. உன் ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம், நீ சீக்கிரம் பெறப்போகிறாய். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பல சத்துருக்கள் 7 வழியாய் ஓட போகிறார்கள். நான்காவது காரியம், எப்படி சத்துரு ஓடுறான்? நான்காவது வழி, சத்துரு ஓடும் நான்காவது வழி என்னவென்றால், வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய வசனங்களையும் நம் வாயினால அறிக்கை செய்வது. அப்படி என்றால் வாயில சொல்லும் போது சத்துரு ஓடுவோம். பைபிள்ல பாருங்க, நிறைய இடத்துல மோசேக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார், இது உங்க சந்ததிக்கு சொல்லு. சொல்ல படிச்சிருக்கீங்களா? உங்க சந்ததிக்கு இதை காட்டு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததி பிள்ளைகளுக்கு இதை சொல்லு. படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல சொல்றாரு கடவுள், உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு, வரப்போற சந்ததிக்கு சொல்லு, அவங்களுக்கு சொல்லிக் கொடு. கடவுள் இதை செய்தார், கடவுள் இதை செய்தார் என்று உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. சத்துருவை நீங்கள் துரத்த வேண்டுமா? உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பஸ்ஸிங்க்கு விரோதமாய் உன்னை தடப்படுத்திக் கொண்டிருக்கிற சில சத்துருக்களை துரத்தணுமா? 4வது வழி, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வாயில சொல்லு. அடிக்கடி சொல்லு வாயில. இந்த வருஷம் வாக்குத்தத்தம், இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இன்னைக்கு கொடுத்த வசனம், ஞாயிற்றுக்கிழமை பேசின பிரசங்கம், அடிக்கடி வாயில சொல்லு. சத்துரு ஓடுவான். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றீங்களா? இயேசுவை சோதிக்கும்படிக்கு சாத்தான் வந்தான். கடைசியில சாத்தான் விட்டு ஓடினான். எதனால? இயேசு என்ன பேசினார்? வாயில வசனத்தை சொன்னார். ஒவ்வொரு சோதனைக்கும் இயேசு வசனம் பேசுறாரு. இந்த கல்ல அப்பமாகி சாப்பிடு என்று சாத்தான் சொல்றான். உடனே இயேசு சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வார்த்தையினால் பிழைக்கிறான். வசனம். கடைசியில் அவரை விட்டு ஓடினான் என்று பைபிள் இருக்கு. பாருங்க, உங்களால் துரத்த முடியுங்க, சத்துரு துரத்த முடியும், நம்மளால முடியும். வருவான், கண்ணு முன்னாடி ஓடுவான். நீ ஓடக்கூடாது, நீ நிக்கணும், அவன் தான் ஓடணும். ஆமென். இயேசு அங்கே இல்லை, சாத்தான் தான் ஓடணும். அதே போல உன் வாழ்க்கையிலும் உனக்கு விரோதமாய் சத்துருக்கு முன்பாய் நீ ஓடக்கூடாது, நீ நிக்கணும், அவன் தான் ஓடணும். அதான் பைபிள் சொல்லுது, உனக்கு உன் கண்களுக்கு முன்பாய் அவன் ஓடுவான், உனக்கு முன்பாய் அவன் ஓடுவான், நீ அதை பார்த்த. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வாக்குறத டெய்லி வாயில சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க, வீட்டுல சொல்லுங்க. நீ வாளாகாம தலையாக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போ. உனக்கு விரோதமாய் சத்துரு ஒரு வழியாய் வருவான், அவன் 7 வழியாய் ஓடுவான். அடிக்கடி வாயில சொல்லுங்களேன். சத்துரு ஓடுவாங்க, கடலை தட்டுங்க, ஓடுவாங்க, அவன் 7 வழியாய் ஓடுவான். வசனம் சொல்லுகிறது. இயேசு துரத்தினார் சாத்தானை. ஒரு வழியாய் வருகிறான், 7 வழியாய் ஓடுவான். ஸ்தோத்திரம். முழுமையாய் ஓடி போவான். அவனுக்கு ஒரு வழிதான் ஸ்தோத்திரம் வர்றதுக்கு. ஆனா நம்ம அவனை துரத்துக்கு நம்ம கிட்ட 7 வழி கொடுத்துறாரு கடவுள். ஸ்தோத்திரம். சிதறண்டு ஓடுவான் என்று பைபிள்ல போட்டிருக்கு. அடுத்து நான் சொல்றேன், அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 4வது காரியம், தேவ வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் நான் வாயில சொல்லும் பொழுது சத்துரு ஓடி போகிறான். 5வது காரியம் சொல்றேன் பாருங்க. 5வது, எப்படி சத்துரு ஓடுகிறான்? 5வது விஷயம், எப்படி நாம் சத்துருவை துரத்த முடியும் என்ற 5வது காரியம் பாருங்க. சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் போதும். தேவன் எழுந்தருளுவார், சத்துரு என்ன ஆயிடுவானா? சிதறுண்டு. அப்படின்னா சிதறுண்டு ஓடுவான், சிதறி போறது. 7 வழினா அர்த்தம் பாருங்க. ஒரு வழியில வராங்க, 7 வழியா ஓடுறாங்க அப்படின்னா சிதறி ஓடுறது.
ஐயா சொல்றாரு, எப்படி சிதறி ஓடுவது, சிதறுகிறார்கள் என்றால் என்ன பாருங்க, உனக்கு விரோதமாய் வர சத்துரு சிதற வேண்டும். அப்ப காரணம் என்ன? உனக்குள்ள இந்த பவர் வெளியே வரும். உனக்குள்ள இருந்து வல்லமை வெளியே வரும்போது சத்துரு சிதறுகிறான். இதான் சத்தியம். 7 வழி உண்டா, 7 வழி, இப்படி ஓடலாம், இப்படி ஓடலாம், இப்படி ஓடலாம், ஓடுறான். இன்னும் நிக்க முடியாதுடா, ஓடுறான். இதான் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நடக்க போகுது. தேவன் எழுந்தருளுவார். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துரு என்ன ஆயிடுவானா? கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எழுந்தருள வேண்டும். அப்ப சத்துரு என்ன ஆயிடுவான்? சிதறி ஓடிடுவான். எழுந்தருள வேண்டும்னா என்ன? எழுந்தருள வேண்டும் என்றால் என்ன? நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும், ஜெபத்தை பலப்படுத்தணும். அப்ப என்ன ஆகணும்? கர்த்தர் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார். சோர்ந்து போயிருக்கிற விசுவாசம் என்ன பண்ணு? பலப்படுத்து. சோர்ந்து போயிருக்கிற ஜெபத்தை பலப்படுத்து. சோர்ந்து போயிருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்து. நீ ஜெபத்தை எழுப்பும்போது கர்த்தர் எழும்புவார். உன் விசுவாசத்தை எழுப்பும் போது கர்த்தர் எழும்புவார். உன் துதியை எழுப்பும் போது கர்த்தர் எழும்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டில் எழும்புவார் என்றால் சத்துரு ஓடுவான். எப்படி எழுப்புறது? குடும்ப ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, ஆராதனை மூலமாக. தேவனை உங்க வீட்டுல எழுப்புங்க. நீங்க அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர் எழும்புவார். பாடல் பாடுங்க, ஆண்டவர் எழும்புவார். குருவமா ஜெபிங்க, ஆண்டவர் எழும்புவார். விழுந்து கிடக்கிற விசுவாசத்தை எழுப்புங்க, விழுந்து போயிருக்கிற ஜெபத்தை எழுப்புங்க, தேவன் எழுந்தருளுவார். எங்க தேவன் கீழே இருக்கிறார், அப்பதான் சத்துரு மேல இருப்பான். தேவன் எழுப்புனா சத்து கீழே விழுந்துருவான். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு சிதறண்டு ஓடும்படிக்கு தேவனை நாம் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. சரி, 6வது காரியம் நான் முடிக்கிறேன். 6வது காரியத்தை வந்துடுறோம். 6வது காரியம், சத்துருவை துரத்துகிற 6வது காரியம் எது? துதி பாடல். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. துதியும் பாடலும் எங்க இருக்குதோ அங்க சத்துரு ஓடுவான். துதியும் பாடலும் எங்க இருக்கிறதோ அங்க சத்துரு ஓடுவான். எங்க படிக்கிறாங்க? 2 நாளாகமத்தில் நாம் படிக்கிறோம், அப்படிதானே? யோசபாத் ராஜா மூலமா அங்க யுத்தம் நடக்குது. சத்துருக்கள் அங்க அழிக்கப்பட்டு ஓடுகிறார்கள். அதுக்கு முன்னாடி அங்க நடக்குது. எங்க நடக்குதாங்க? துதியும் பாடலும். பாடுகிறவரையும் துதிக்கிறவரையும் யோசபாத் ராஜா முன்னாடி வைக்கிறார். பாடுறாங்க, துதிக்கிறாங்க, சத்துரு ஓடுறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஒண்ணும் செய்ய வேணாங்க, சும்மா வீட்டுல உட்காந்து ஒரு பாட்டை பாடுங்க. புக்கை திறந்துட்டு சும்மா ஒரு டெய்லி ஒரு பாட்டு பாடுங்க. ஜெபம் அப்புறம் பண்ணுவீங்க, காலையா இருக்கும் மாலையா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பாட்டை பாடுங்க. எத்தனை பாட்டு சத்திர பேய் ஓடி தெரியுமா உங்களுக்கு? சாரால் நவரோஜி இங்க 4 கிலோமீட்டர் மேல பாட்டு பாடுவாங்க, இங்க பேய் ஓடுவாங்க. பேய் இங்க ஸ்டேஜ் ஓடும், எங்கேயோ பாடல் போறாங்க சாரால் நவரோஜ். பாடல்களில் மிகப்பெரிய வல்லமை உண்டு. பாடாத 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 கத்தனை பேயெல்லாம் நான் கேட்டு பார்த்துக்கிறேன். வீட்டுல ஜஸ்ட் ஒரு பாட்டை பாடுங்க, நீங்க எத்தனை சத்துரு ஓடுவான் பாரு. பாடல்களின் வல்லமை உண்டு. யோசபாத் ராஜா அவன் பெற்ற பெரிய வெற்றிக்கு அவனுடைய ஜனங்கள் துதித்து பாடினார்கள். பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிலிருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் மடிந்தார்கள். எப்படி? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது 7 வழியில சத்துரு ஓடுறான். ஸ்தோத்திரம். நீங்கள் பாடி துதிங்கள், பாட்டு பாடுங்க, சத்துரு ஓடிடுவோம், உன்கிட்டே வரமாட்டான். குடும்பத்துல பிரச்சனையா, சமாதான கேடா, யாருன்னா உட்காந்து பாட்டு பாடுங்க. எப்படி பாஸ்டர் வீட்டுல சண்டை வர பாட்டா வரும்?
அந்த நேரத்துல பாட்டு பாடணும் கோபத்தாதையும் பாட்டா பாடு இல்லையா? கணவன் போட்டு திட்டிக்கிறாரு, இதோ மனுஷ எப்படி இருக்கும்? சூழ்நிலை பார்த்தா பயங்கரமா தான் இருக்கும், ஆனா பேய் ஓடும். இது செய்து பாருங்களேன், நீங்க சத்துரு ஓடுவாங்க. சமாதானத்தை கெடுக்க சத்துரு ஓடுவான். சத்தியம் இது. ஸ்தோத்திரம். துதித்து பாடல் ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுங்க. சத்துரு ஓடுவான். ஒரு வழியில வருவான், 7 வழியில் ஓடுவான். 6வது காரியம், சாரி 7வது காரியமா, கடைசி காரியம் 7வது காரியம் நான் முடிக்கிறேன். 7வது காரியம், சத்துரு எப்படி ஓடுவது, எப்படி துரத்த முடியும் நம்ம? 7வது காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 7வது காரியம், பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. பயந்தீங்க அங்கே உட்காந்துப்பாங்க. நீ பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? அவனை எதிர்த்து நிற்கணும். சாத்தானே ஓடிப்போ, என் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானே போ, என் புருஷனுக்கு கோபம் மூட்டுற சாத்தானே போ, என் மனைவிக்கு கோபம் மூட்ட சாத்தானே போ, என் வீட்டுல சண்டையை உண்டாக்குற சாத்தானே போ, வியாதியை கொண்டாடுற சாத்தானே போ. இதெல்லாம் சொல்லணும். நம்ம இப்படி எதிர்த்து நின்று பாருங்க, ஓடி போவான. பைபிள் சொல்லுதுங்க, இயேசுவின் நாமத்தினால போ. தைரியமா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க உடம்பு சரியாம இருக்கிறாங்களா, தாய் தப்பன் பெற்றோர் சொல்லுங்க, கையை வச்சு, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைக்கு கொண்டு வந்த வயிற்று வலியை போ, ஓடி போகும். தலைவலியை கொண்டு வருகிற சாத்தானே போ, தைரியமா சொல்லு. பிசாசை எதிர்த்து நின்று ஓடி போவான். டேய் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா, டேய் என்ன நச்சுது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா டேய். என் குரு ஒருத்தர் இருந்தார், நான் ட்ரைனிங் இருக்கிறேன். அப்போ என் குரு ஒருத்தர், அவர் ஒரு பேய் ஓட்டுறாரு. என்ன சொல்லு தெரியுமா, டேய் என்னையா துரத்துற, நான் யார் தெரியுமா, கேரளால இருந்து வந்துருக்கேன். இவரு கேரளாக்காரத்தான். என்ன சொல்லு தெரியுமா, கேரளா ஒரு எலுமிச்சு பழம் ஊற்றி ஊட்ட நீ காலி அப்படின்னு சொல்லுது. எனக்கு கிட 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 பக்கத்துல, ஆனா அவரு தெரியுமா ஒரு அப்படியே சொல்லுது. எனக்கு அப்படியே காஞ்சி உடம்புல காஞ்சி போச்சு. என்ன சொல்லுது, ஒரு எலுமிச்சு பழம் ஊற்றி விட்டா நீ காலிடா அப்படின்னு. அவர் அசால்ட்டா அப்படின்னு அசால்ட்டா பேசுறாரு. ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வரேன்னா, நாம் பயப்படக்கூடாதுங்க, எதிர்த்து நிற்க வேண்டும். ஓடுவான். 7 வழிகள் உண்டு, 1 2 இல்ல. நமக்கு ஆண்டவர் பல வழிகள், அதுல 7 வழிகள். 7 என்பது பைபிள் நிறைய இடத்துல இருக்குது. அது தேவனுடைய காரியம். ஸ்தோத்திரம். வழி இல்ல என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உனக்கு 7 வழிகள் வைத்திருக்கிறார். எந்த வழியில நான் வெளியே வர்றது, 7 வழிகள் உண்டு. எந்த வழியில இந்த பிரச்சனை சால்வ் பண்றது, 7 வழிகள் உண்டு. எந்த வழியில நான் இதை ஜெயிக்கிறது, 7 வழிகள் உண்டு. எந்த வழியில நான் இதை சால்வ் பண்றது என்று திகைக்கிறீங்களா, வழி இருக்குதுங்க, 7 வழி இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. சாத்தான் சொல்லுவாங்க வழியே இல்லை, ஏன்னா அவனுக்கு ஒரு வழிதான் இருக்குது. ஏன் சாத்தான் வழியே இல்லைன்னு சொல்றான்? அவனுக்கு ஒரு வழியான்னு தெரியும், வேற வழி தெரியாது அவனுக்கு. வந்த வழியில ஓடினான், அப்படியே ஓடினான், அவ்வளவுதான், வேற வழி தெரியாது அவனுக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். ஓடுவான் சாத்தான், கவலைப்படாதீங்க. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஒரு சூழ்நிலை குறித்து வழி இல்லை என்று நினைக்கிறீங்க. வழி உண்டு. என்னிடத்தில் பல வழிகள் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு வழியில் வருவான், 7 வழிகள் அவன் ஓடுவான். ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களில உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் எல்லாம் ஓடுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த 7 வழிகளை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.